அன்பார்ந்த நண்பர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரர்களே? ஆம், உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை தயவாக சப்ஸ்கிரைப் செய்யவும், அத்துடன் உங்கள் நண்பர்களிடத்திலும் இந்த காணொளியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய அனுக்கிரக வருஷத்தை பரிசுத்தப்படுத்த நீர் எங்களை அழைத்து இருக்கின்றீர். கர்த்தாவே, உம்முடைய அனுக்கிரக வருஷத்தை ருசிக்க, அதன் சலாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய கிருபையை தாரும். நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரதிசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அழகாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். லூக்கா சுவிசேஷத்தில் அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன வசனங்களை அவர் கண்டு அழகாக வாசிக்கின்றார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும், வியாதி உள்ளவர்களுக்கும், கட்டுண்டவர்களுக்கும், பிசாசின் பிடியில் இருக்கின்றவர்களுக்கும் விடுதலை கொடுக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆம், இயேசு கிறிஸ்துவின் உலகத்தின் வருகை, இறைவன் மனிதனாக வந்ததன் காரணம், பிசாசின் பிடியில் மனிதன் சிக்கி இருக்கின்றான். ஆதாமின் ஜென்ம பாவத்தை போக்குவதற்கு, மரணத்தின் சாபத்தை போக்குவதற்கு, எம்மை மீண்டும் தேவசாயலாக்கி தேவனுடன் ஒப்புரவாக்குவதற்கு அவர் வந்தார். அந்த வார்த்தையை அவர் அழகாக வாசிக்கின்றார். அனுக்கிரக வருஷம், ஆம், விடுதலையின் வருடம் என்பதை கூறுகின்றார். சடங்காச்சாரமாக யூதர்களுக்கு அங்கு 49 வருடங்களுக்கு பின்பு வருகின்றது விடுதலையின் வருடங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்குள் எமக்கு தினம் தினம் விடுதலையின் வருடமாக நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, அதை ருசிக்க எமக்கு அவர் விடுதலையை தந்திருக்கின்றார். ஆத்ம சரீர விடுதலையை, ஆவிக்குரிய விடுதலையை அவர் நமக்கு தந்திருக்கின்றார் என்பதை தெளிவாக நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் ஜுபிலி, அதாவது விடுதலையின் வருடத்தை தெளிவாக கூறி, நான் உலகத்திற்கு வந்தது இந்த விடுதலையின் வருடத்தை உங்களுக்கு கூறுவதற்காக என்பதை தெளிவாக அவர் எடுத்து கூறுகின்றார். பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவர் இங்கு வருகின்றார். நான் வந்திருக்கின்றேன் என்பதை கூறுகின்றார். உங்களுக்கும் எனக்கும் அந்த விடுதலையை அவர் தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் எம்பெருமான் இயேசு அங்கு செல்கின்றார். லேகியோனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, பிசாசின் கட்டில் அகப்பட்ட அந்த மனிதனுக்கு, பிரேத கல்லில் இருந்தவனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவர் அங்கு செல்கின்றார். அங்கு பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவர் கடலில் செல்லும் பொழுது கடல் கொந்தளிக்கின்றது. அம்பலத்தக்கதாக கடல் கொந்தளிக்கின்றது. இதன் தாற்பயம் என்ன? ஆண்டவர் இயேசு அங்கு செல்கின்றார். இந்த பிசாசு பிடித்த மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு பிசாசுகள்
அதை தடுப்பதற்கு தங்களாலான முயற்சியை எடுக்கின்றன. கடலை கொந்தளிக்க வைக்கின்றன, கடலை அமிழ்த்த பார்க்கின்றது, அவருடைய படகின் பிரயாணத்தை தடுக்கின்றது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள இறைவன் அங்கு அவருக்கு முன் இயற்கையை படைத்ததே அவர். அவருக்கு முன் எதுவும் செயல்பட முடியாது. காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்தி பிசாசின் தடைகளை மேற்கொண்டு அங்கே செல்கின்றார். ஏனெனில் ஆண்டவரின் நேரம் அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும். ஆம், இந்த மனிதன் இத்தனை ஆண்டுகள் கல்லறையில் இருக்கின்றான், இவன் என் மகனாக நான் இவனை நேசிக்கின்றேன், இவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அங்கு செல்கின்றார். அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல அன்பானவர்களே, இன்று உங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை தர வாஞ்சிக்கின்றார். உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கின்றது. உங்களை தேடி வந்த நேசரவர். ஆம் அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உமக்கு விடுதலையை தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கு சென்ற பொழுது பிசாசுகள் கதறுகின்றன. ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் என்ன? காலம் நிறைவேறுவதற்கு முன்பு உம்மை கெடுக்கவா வந்தீர்? உன்னதமான தேவனுடைய குமாரனை பிசாசுகள் இயேசு யார் என்று அறிந்திருக்கின்றன. ஆனால் இன்று எம்மில் அநேகர் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருந்தும் இயேசுவை அறியாமல் இருக்கின்றோம், இயேசுவை உணராமல் இருக்கின்றோம். ஆமென்பானவர்களே, ஏனோ தானோ என்ற வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். பிசாசுகளுக்கு தெரிந்தது இன்று எமக்கு தெரியவில்லை என்பதை குறித்து நாங்கள் வேதனைப்பட வேண்டியதாக இருக்கின்றது. பிசாசு கதறுகின்றன. அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சோம் கொடுக்கின்றார். பிசாசுகள் துரத்தப்படுகின்றன. 2000 பிசாசுகளுக்கு மேலாக அவன் தெக்கோப்பொலி ஊரெங்கும் சென்று ஆண்டவருடைய ஊழியக்காரனாக, நற்செய்தியாளனாக, இயேசுவின் மகிமையை அவன் எடுத்து கூறுகின்றவனாக அவன் செயல்படுவதை அங்கு வேதம் தெளிவாக கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த தெக்கோப்பொலி தேசம் முழுவதிலும் அவன் ஆண்டவருக்கு வல்லமையான ஊழியக்காரனாக அவன் செயல்படுகின்றான். இன்று நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எடுத்து சொல்ல நாங்கள் சங்கடப்படுகின்றோம், வெட்கப்படுகின்றோம், நேரமில்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் உயிருடன் இருப்பதே ஆண்டுடைய கிருபை என்பதை நாங்கள் உணர மறந்து போகின்றோம். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய நேரத்தின்படி இந்த மனிதனுக்கு சென்று உதவி செய்கின்றார். இங்கு கிரேக்கத்தில் நேரங்களுக்கு 2 நேரம் கொடுக்கப்படுகின்றது. ஒன்று குரோனோஸ், அதாவது ஒழுங்காக செயல்படும் நேரம். அதாவது ஒரு கடிகாரம் அங்கு 12 வருகின்றது, 12 மீண்டும் அது 1 வருகின்றது. அது ஒரு தொடர்ச்சியான ஒரு நேரமாக மாற்றமில்லாமல் நடக்கின்றது. காலையில் சூரியன் உதிக்கின்றது, மாலையில் மறைகின்றது. இப்படியாக நேர அட்டவணையில் நடைபெறுகின்றதை கிரேக்கத்தில் குரோனோஸ் என்று அழைக்கின்றோம். CHRONOS, நேர ஒழுங்கின்படி நடைபெறுவது என்பதை தெளிவாக பார்க்கின்றோம். இங்கு இன்னுமொரு பதம் இருக்கின்றது கிரேக்கத்தில், கைரோஸ், KAIROS. கைரோஸ் என்றால் இறைவனுடைய நேரம், அவரது நேரம் அட்டவணை என்பதை அங்கு கைரோஸ் எடுத்து விளக்குகின்றது. கைரோஸ், KAIROS, அதாவது சாதாரண நேரங்களில் குரோனோஸ் அல்ல, மணிக்கூட்டி நேரங்கள், சூரியன் காலையில் உதித்து மாலையில் மறுவது, அது குரோனோஸ் என்று அழைக்கப்படுகின்றது. கிரேக்கத்தில் கைரோஸ் என்றால் இறைவனின் நேரம். இறைவன் குரோனோஸ், அதாவது சீராக இயங்கும் நேரத்துக்குள் அவர் சென்று செயல்படுபவர் தான் இறைவன். ஆம், இது இறையியலாளர்கள் தெளிவாக விளக்குகின்றார்கள். கிரேக்க பதம் இதை தெளிவாக விளக்கி இருக்கின்றது. அன்பானவர்களே, இதை விளக்குவதற்கு அழகாக
நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அங்கு யோசுவா சூரியனை அங்கு நிறுத்துகின்றார். ஆம், அங்கு கிபியோனுக்கு எதிராக அங்கு யுத்தங்கள் நடந்த பொழுது இறைவனின் ஆசீர்வாதத்துடன் சூரியனை நிறுத்துகின்றார். இது கைரோஸாக ஒழுங்காக செயல்படும், காலையில் உதித்து மாலையில் மறையும் சூரியன் அங்கு நிறுத்தப்படுகின்றது. ஒரு மனிதன் மூலம் இறைவன் செயல்படுவதை இங்கு இறைவனின் கைரோஸ் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கூறுகின்றேன், ஆண்டவர் அங்கு லாசரு மரித்து போகின்றான். 4 நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் செல்கின்றார். எல்லாம் முடிந்தது. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். என் கல்லறையின் கல்லை புரட்டியவர் புது வாழ்வை நமக்கு தருகின்றார். 4 நாட்களுக்கு பின்பு லாசர் உயிரோடு எழுப்பப்படுகின்றார். இதன் தாற்பயம் என்ன? யூத நம்பிக்கை மரித்தவனுடைய ஆத்மா 3 நாட்களுக்குள் அங்கு இருக்கும் என்று. இங்கு நாங்கள் சிருஷ்டிப்பின் வரலாறை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கு இறைவன் சூரியன் சந்திரன் சுடர்களை படைக்கின்றார். கால நேரங்களை குறிப்பதற்கு, அது நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கும் நேரமாக இங்கு சுடர்களை படைக்கின்றார் இறைவன். எப்பொழுது? 4ஆம் நாள். நேரத்துக்கு அதிகாரி எலோகிம் திருத்துவதேவன், சிருஷ்டிகர்த்தர், அந்த இறைவன் தான் இயேசுவாக வருகின்றார், செயல்படுகின்றார். ஆமன்பானவர்களே, அவர் 4ஆம் நாள் நேரங்களை படைத்தார். நான் நேரத்துக்கு அதிபதி, சாதாரண நேரம் அல்ல, எனக்கு விசேஷ நேரம் இருக்கின்றது, ஆம் என்பதை அவர் கைரோஸ், அதாவது சாதாரண நேரத்தை உடைத்து நான் செயல்படுவேன். மனிதர்கள் உங்களுக்கு கூறியிருக்கலாம், டாக்டர்கள் கூறியிருக்கலாம், உன் வாழ்க்கை முடிந்தது, உன் வியாதி முற்றி போயிற்று, உன் சுகவாழ்வு முடிந்தது, உன் வாழ்க்கை, அதாவது உன் வியாபாரம் முடிந்து விட்டது, உன் குடும்ப வாழ்வு உடைந்து விட்டது. இப்படியாக உலகத்தில் மனிதர்கள் அநேகவற்றை கூறலாம். ஆனால் இறைவன் நேரத்துக்கு அதிபதி. மனிதர்கள், வைத்தியர்கள், நிபுணர்கள் கூட கூறலாம், மகளே, என் மகனே, சோதரனே, சோதரியே, உங்கள் நேரம் முடிந்தது என்று கூறினாலும் இயேசு நேரத்தை உடைத்து உங்களுக்கு சுகம் தருவார். அன்று யோசுவாவை கொண்டு சூரியனை நிறுத்திய தேவன், மரித்து 4ஆம் நாள் நாறிய லாசரை உயிருடன் எழுப்பிய தேவன் இன்று உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கின்றார் என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக கூற விரும்புகின்றேன். இன்றைய நாளில் அங்கு கூறப்படுகின்றது, இயேசு வாசித்த பொழுது, உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, லூக்கா 4ஆம் அதிகாரம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, மகிழ்ச்சியின் ஆவியை, ஆயில் ஆஃப் ஜாய் உனக்கு தருவேன். இது இயேசு உங்களுக்கு தருகின்ற வாக்குத்தத்தம். என் சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை ஆண்டவர் பாரமாக எனக்கு தந்தார். இன்று எனது அநேக சகோதரர்கள், நிகழ்ச்சியை கேட்கின்றவர்கள் வியாதியாய் இருக்கின்றார்கள். ஆண்டவர் தன் வார்த்தையை பாரமாக எனக்கு தந்து, இதை கூறுங்கள். நான் கூறுகின்றேன், உன் வாழ்வு முடிந்தது அல்ல, நீடிக்கப் போகின்றது, சுகமாக இருக்க போகின்றது. அன்று அந்த லேகியோன் உலகமெங்கும் சென்று, தெக்கப்பொலி முழுவதும் சென்று இயேசுவை பறைசாற்றியதைப் போல, உயிருடன் எழுப்பப்பட்ட லாசரு இயேசுவுக்கு சாட்சியாய் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததைப் போல நீங்கள் வாழப்போகின்றீர்கள். நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார். அன்பானவர்களே, ஆம், இதை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருகின்றார். என் அன்பு சகோதரியனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவருக்குள் நாங்கள் நிலைப்போம். புது வாழ்வு உங்களுக்கு.
தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.